மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைவர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகம் போயிருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த புகாருக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறையா பேசிகிட்டு இருந்தோம். அவர் புகார் கொடுக்க போகிற அந்த சூழல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தா மீடியா கொஞ்சம் பேர் சுற்றுனாங்க, ஏதோ சம்திங் நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்போ நான் சைடில் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்க்காத வரைக்கும் நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் முன்னாடி ஐயா செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் சிடிஆர் அண்ணன் எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்களேன். அந்த வீடியோவிலே சைடில் பாருங்கள், ஓடிக்கிட்டே இருக்கும். இதாங்க அங்கே நடந்திருக்கு. நீந்தி அடித்து தாவி கஷ்டப்பட்டு போய் கையில் கீழே எதுவும் கிழிச்சிச்சான்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் பார்த்தா சாதாரணமாக தெரியல. கண்டிப்பாக அதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாம் முடித்து உள்ளே போய் புகார் கொடுத்துட்டு வரும்போது விஜய் என்ன சிரிச்சிட்டு போனார் தெரியுமா? ஏன்னா அவரை நம்ம என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியலங்க. எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் அந்த மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னே நமக்கு தெரியல. இதில் போலீஸ்கார் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதையும் இந்த மீடியாக்காரங்க பண்ணுறதுனால இது நடந்திருக்கு. தாவேக்காவோட தொண்டனா இதை நம்ம கண்டிக்கணும். நம்மளை என்ன சொல்கிறாங்க, தற்குறி கூட்டம், ஒழுக்கம் இல்லாதவன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட எங்கே போச்சு இந்த ஒழுக்கம்? பேசுவோமா அந்த வீடியோவில்? ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, நியாயமாக மீடியா இருக்கக்கூடிய நீங்கள் விவாதிக்கணும். ஜனநாயக ரீதியாக ஒருத்தர் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டார். எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்டாலின் ஐயா பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாரு. சீமானனே ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. விஜய் அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் ஒரு பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அவர் ப்ராப்பராக கரெக்டாக அப்ளை பண்ணாலும் அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் விவாதிக்கணும். நீங்கள் இந்த விஷயத்தை ஒழுங்காக செய்யாதனால, நீங்கள் இந்த விஷயத்தை பேசுபொருள் ஆக்காதனால தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக இறங்கி மனு கொடுத்து இதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குறார். என்ன தெரியுமா சொல்றாரு? அதிகாரிகள் துணை கொண்டு இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் சில பேர் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவோட மறைமுக கூட்டாளியா இருந்துகிட்டு இந்த விஷயத்தை நீங்க மாத்தி ஆகணும், நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்பதான் இந்த தேர்தல் ரொம்ப நியாயமா நடக்கும் அப்படிங்கிற நாங்க அத்தனை பேரும், தாவேக்காவோட தொண்டர்கள் அத்தனை பேருமே தலைவரோட பிரச்சாரம் எப்ப ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்புல இருக்கும். பிரச்சாரத்தை ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கு. இது மிகப்பெரிய நெருக்கடியை கடைசி வரைக்கும் நம்ம உட்கார்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான நிர்பந்தத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இருக்காங்க. இவ்வளவு டென்ஷன், இவ்வளவு பிரஷர்ல கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு நிகழ்வுகளை செஞ்சு இன்னும் 25 நாளுக்குள்ள இவ்வளவு நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா இந்த மாதிரி சினாரியோக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கேங்கிற 1008 டென்ஷனோட தலைவர் விஜய் அவர்கள் நேரடியா பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு தேர்தல் நடத்தும், மாநில தேர்தல் நடத்தும் அதிகாரியை சந்திக்கிறாங்க. சந்திக்கக்கூடிய இந்த தருவாயில இந்த மாதிரி சினாரியோ பண்ணிட்டு இருக்கீங்க. இது நாங்கள் எல்லா வீட்டும், அதாவது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற ஹாப்பி மூட்லையோ பயங்கர மாசாக இருக்கும், எடுத்துக்கோ ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படிங்கிற ரொம்ப காமன் கூலான மூடில் இல்லை, வைத்தறிச்சலில் இருக்கும், சமகானில் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்களுடைய எக்ஸ்ட்ரீமான முயற்சிகள் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு தூரம் இதை விவாதிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக புகார் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் டெல்லியில் போய் இந்திய தேர்தல் ஆணையத்தில் தாவேக்காவோட வழக்கறிஞர் சார்பாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களால் முடிஞ்ச அத்தனை விஷயம் செஞ்சு போராட்டத்துக்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ அனுமதி கேட்கல. நாங்க மிக முக்கியமா பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ண தமிழ்நாட்டில் அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் வேற எந்த கட்சிக்கும் நடக்காது. அப்படிப்பட்ட சினாரியோவில் நாங்க தலைமைச் செயலகம் வந்தா நீங்க இந்த மாதிரி ஒரு சினாரியோவை நடத்துறீங்க. இது ஒன்று. ரெண்டாவது, தலைமைச் செயலகம்னா முதல்ல என்ன தெரியுமா? எவ்வளவு முக்கியமான நபர்கள் அங்கே இருப்பாங்க தெரியுமா? தலைமைச் செயலகத்துக்கு இன்னொன்று பேர் என்ன தெரியுமா? மூளைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கும்போது அமைச்சர்கள் அத்தனை பேரும் அங்கே தான் இருப்பாங்க. அமைச்சர்களோட துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் அங்கே தான் இருப்பாங்க. பொதுமக்களுக்கு எந்த மாதிரி ஸ்கீம் நம்ம தயார் பண்ண போகிறோம், எந்த திட்டம் எங்கே போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி சினாரியோக்கள் போயிட்டு இருக்குங்கிற அத்துணை விஷயமும், தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயமுமே அங்கே தான் பெரிய லெவலில் முடிவு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் தலைவர் விஜய் அவர்கள் போயிருக்காங்க. செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ரெண்டாவது, தேர்தல் காலத்தில் தேர்தல் சம்பந்தப்பட்ட பணிகளை மிக முக்கியமா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தருணத்தில் தலைமைச் செயலகத்தில் ஏதோ கூன்னு போட்டு ஒரு மனுஷனை போட்டு படித்து எடுத்து அவரை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க மீடியா வச்சிருக்கீங்க, தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி தலைமைச் செயலகம் வந்தாரு, ஒரு நியூஸ் போட்டீங்க, வர்ற விஷுவலை காமிச்சிட்டீங்க, ஓகே. உள்ள போறாரு, புகார் கொடுக்க போறாரு, புகார் கொடுத்துட்டு வெளியே வர போறாரு. வேணும்னா உங்களை சந்திச்சு இந்த மாதிரி பிரச்சனைங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் இங்கே வந்தேன், இந்த மாதிரி நான் பண்ணேன் போனேன் அப்படிங்கிற தகவலை சொல்ல போறாரு. இல்லையா, இல்லைங்க நம்ம பண்ணதே போதுமானதாக இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணார்னா நேரடியாக கிளம்பி போகிறாரு. உங்கள் வேலை என்ன? அவர் வராரு அப்படிங்கிறத செய்தி சொல்லணும். வந்த பிறகு அவர் ஏதாவது எங்கள்கிட்ட எதுவும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களை சந்திச்சார்னா, ஏன்னா மீடியா முதல்ல மீடியம், அந்த மீடியமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த மீடியத்தின் மூலமாக எங்கள்கிட்ட எதுவும் செய்தி சொல்லணும்னு அவர் ஆசைப்பட்டார்னா சொல்ல போகிறாரு. ஐயா செங்கோட்டையன் ஐயா வெளியே ப்ரெஸ் மீட் கொடுக்கல, ஐயா செங்கோட்டையன் ஐயா வச்சு ப்ரெஸ் மீட் நீங்கள் கொடுத்துருங்க, நம்ம எதுக்காண்டி வந்தோம் என்ன ஏதுங்கிறத சொல்லிருங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் சொல்லிட்டு போகும்போது ஐயா செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே எதுக்கு போட்டு இப்படி அழுத்தி ஏன் இந்த மாதிரி சினாரியோ இது பண்ணி அவர் லிஃப்ட்டில் உள்ளே போகும்போது ஒருத்தர் போய்
நிற்கிறாரு. அவர் அந்த அதிகாரியோட கதவு திறந்து போய் புகார் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து எங்கே போய் என்ன பண்ணுறார் அப்படிங்கிற அந்த விஷயம் வரைக்குமே உங்களை நாங்கள் லைவ் கேட்டோமா பொதுமக்கள்? யாராவது கேட்டாங்களா? இப்போ விஜய் நாட்டை நடந்துக்கிற இந்த அணுகுமுறையை வேற எந்த அரசியல்வாதிகிட்ட நீங்கள் நடந்துக்க முடியுமா? செஞ்சிட முடியுமா? அது முதலமைச்சராக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், வேற யார்ட்டையாவது இப்படி செஞ்சிருக்க முடியுமா? அது என்ன நீந்து போய் ஒரு பக்கம் ஐயா செங்கோட்டன் ஐயா அவர் முன்னாடி அப்படியே தட்டி விட்டு வராரு. அவரோட வயசு என்ன? அதற்கு முன்னாடி சிடிஆர் என்ன அப்படியே மைக்கு முழுக்க தள்ளுறாரு. விடுங்கய்யா, நாங்கள் புகார் கொடுக்க 1008 டென்ஷனில் போயிட்டு இருக்கோம், அதுக்கு நடுவில் ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் தள்ளுறாரு. இந்த சினாரியோலாம் நடந்துச்சுல்ல, இதில் ஒரு காவலரோட கை பார்த்தீங்கன்னா முறிஞ்சிருக்கு. செய்தி போடுற சைடில் இதற்கு யார் பொறுப்பு? நீங்கள் தானே. நீங்கள் எங்களை தற்கூரி கூட்டம்னு சொல்கிறீங்க, முறையாக நீங்கள் நடந்துக்க மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க, ஒழுக்கம்னா எங்கே கிடைக்குது, எங்கே விற்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க தாவேக்காரங்கன்னு சொல்கிறீங்க. உங்கள்கிட்ட எங்கேயா போச்சு ஒழுக்கம்? மீடியானா என்னையா? அவரை பற்றி நெகட்டிவான செய்தி போட்டு எப்படி சம்பாதிக்கணுமோ அப்படி சம்பாதிச்சுக்கிறீங்க. மக்களை எஜுகேட் பண்ண வேண்டிய இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வேலையை ஒழுங்காக பார்க்காதனால தான் நாங்கள் உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா அவரை பற்றி நெகட்டிவாக செய்தி போட்டால் ஒரு அமௌண்ட்டு, அவரை பற்றி செய்தி போட்டால் பொதுமக்கள் அத்தனை பேரும் பார்ப்பாங்க டிஆர். ரெண்டு பக்கமும் மத்தளமாய் இந்த பக்கம் ஒரு அடி இந்த பக்கம் அடிச்சு அப்படி சம்பாதிச்சு என்னத்தையா சாதிக்க போறீங்க? உங்க ஊடகத்தில் விஜயனா அப்படி கவர் பண்ணின்னு ஒரு செய்தி வரும், இப்படி பண்ண சொல்றாங்க. உங்களோட ஊடகத்தில் இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்கன்னா, சார் அது மெச்சூரிட்டி லெவல் கிடையாது சார், நம்ம அவர் வந்தாருங்கிற செய்தி உங்களுக்கு ஃபுட்டேஜ் கொடுத்துட்டேன், ஒரு நியூஸ் கார்டு போட்டுருங்க, அவர் எதுவும் சொன்னார்னா உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். எங்க வேலை இப்படி போய் அவரை மொச்சு அவரை போட்டு படுத்தி எடுத்து இந்த மாதிரி சினாரியோ பண்றதெல்லாம் எங்க வேலை கிடையாது சார். அந்த விஷயம்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறது தானே அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு சார், நான் இதை எடுத்திருக்கேன் சார், நான் அதை எடுத்திருக்கேன் சார், அது அந்த டிவியில் வர சார், இந்த டிவியில் வரும் சார்னு சொல்லி டிஆர்பி காண்டி நான் மறுபடியும் சொல்கிறேன், முன்னாடி போகிற சிடிஆர் அண்ணாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா, பின்னாடி வர்ற ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அவரோட வயசு என்ன தெரியுமா? சரி, அதையும் தவிர்த்து எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் மேலே ஏதோ ஒரு கேமரா இடிச்சிருச்சு, ஏதோ தடுமாறி கீழே வந்துட்டார், ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னையா பண்ணுவீங்க? யார் பொறுப்பேற்றுவீங்க? எனக்கு தெரியலையே. அவர் எவ்வளோ முக்கியமான ஒருத்தர் எங்களை பொறுத்தவரையும் தாவேக்காரங்க பொதுமக்களுக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், எங்களுடைய கடைசி நம்பிக்கை அவர். அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த கேமரா மேலே ஒரு 10 பேர் தடுமாறி விழுந்தீங்க அவர் மேலே, அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு மூச்சு திணறல் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க? ஏன் ஒரு மெச்சூரிட்டி லெவல் கிடையாது? சரி, யார் என்ன எதனா பார்த்து நடந்துக்க மாட்டீங்க? ஏன் அவ்வளவு வியூஸுக்காண்டி அவ்வளோ டிஆர்பிக்காண்டி ஏன் இவ்வளோ மட்டமாக இறங்குறீங்க? எனக்கு சத்தியமாக தெரியல. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம அண்ணன் பண்ணதே நான் சேர்த்து சொல்லிட்டு இந்த வீடியோ என்ன பண்ணுறேன். ஒரு வழியாக போய் புகார் கொடுத்துட்டு அந்த மாதிரி கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்தோன்னா ஐயா செங்கோட்டன் ஐயா வந்து அந்த வீடியோ நான் முடிச்சா போடுறேன், லிஃப்ட்டுக்குள்ளே வந்தோன்னா செங்கோட்டன் ஐயா பார்த்து சிரிக்கிறார். எப்பா முடியலடா நம்மளாட அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். சிரிச்சுட்டு நான் சத்தியமாக சொல்கிறேன், அவரை மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வேறு யாராக இருந்திருந்தா என்னமா பண்ணியிருப்பாங்க? வெளியே வந்து உங்கள் அத்தனை பேரையும் திட்டி தீர்த்துருப்பாங்க. இதான் யதார்த்தமான உண்மை. என் தலைவன் சிரிச்சுட்டு கடந்து போயிட்டாப்புல. ஏன்னா பாவம்ப்பா, அவங்க மேலேருந்து சொல்கிறாங்க, அவங்கள கவர் பண்ண சொல்கிறாங்க, அவங்க கவர் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தனை பேரும் மன்னிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மனுஷன் விஜயா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு விதமான மனநிலை. அவரை பற்றி 365 நாளும் விவாதம் நடக்கும். ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை பற்றி பேச மாட்டாங்க. அவர் சொல்லாத விஷயத்தை பற்றி விவாதம் நடக்கும். பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற போர்வேல அவரை பற்றி என்னென்னமோ உட்காந்து பேசுவாங்க. இது இல்லாமல் இருக்கிறவன் யாரோ விஷுவலுக்காண்டி, மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பர வெளிச்சத்துக்காண்டி அவரை பயன்படுத்தி விவாதம் பண்ணிப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்க்கணும். ஒரு பக்கம் கட்சிக்காரங்க தொண்டர்கள் எவ்வளோ சொன்னாலும் நம்ம பசங்க சில பேர் கேட்க மாட்டாங்க. பைக்கில் போய் விரட்டி போய் அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போயிட்டு ஒரு வேலையை பார்ப்பாங்க. அதன் மூலியமா எங்கேயாவது யாராவது ஒருத்தங்களுக்கு எது நடந்தாலும் அதற்கும் அவர் தான் பொறுப்பு. ஏன் வண்டியில் பின்னாடி போனால் அவனை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஏன் கண்டிக்கலான்னு கேட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா இவர் 100 தடவை உட்காந்து கண்டிப்பார், இதையும் கேட்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் ஊடகமாக இவங்க இப்படி நடந்துப்பாங்க. இதை பற்றியும் விஜயண்ணா கண்டிச்சார்னா ஊடகத்தை விஜயண்ணா கண்டிச்சார், பத்திரிகையாளர் மன்றத்திலேருந்து கண்டனம், அது இது லொட்டு லுசுக்குன்னு எங்கேருந்தோ ஏதோ ஒன்று எடுத்து வந்து போடுவாங்க. ஏப்பா என்னால் முடியலையா? அதாவது வேற யாராவது இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம திருத்தலாம். ஒரு தாவேக்காரன் நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக கேட்கலாம், அது தப்புங்க அப்படிலாம் செய்யாதீங்கிறத நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்ல வேண்டிய இடத்துல, கண்டிக்க வேண்டியது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஊடகமாக இருக்கக்கூடிய நீங்களே இப்படி நடந்துக்கிட்டா யார் கண்டிக்கிறது உங்களை? தயவு செய்து சொல்கிறேன், அடுத்த 25 நாள் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும், எலெக்ஷனை பார்க்கணும், பொதுமக்களை மீட் பண்ணணும், எங்களுக்கு 1008 வேலை இருக்குது. ஊடகமாக நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு தொந்தரவாக அமையாதீங்க, உங்கள் டிஆர்பிக்கு எங்களை பயன்படுத்தாதீங்க, மக்களுக்கு தேவைப்படுற செய்தியை போடுறவங்களா இருங்க. இவரை பற்றியும் போடுங்க, அவரை பற்றியும் போடுங்க, அவரை பற்றியும் போடுங்க,
மக்களுக்கு நியூட்ரலாக இருந்து எல்லா செய்தியும் போடுங்க. மக்கள் எது தேவை எது கரெக்டோ மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. அதை விட்டுட்டு ஒரு தலைவருக்கு மட்டும் இப்படி நெருக்கடி கொடுத்து அவர் தலைமைச் செயலகத்தில் வச்சு அவர் அப்படியே முற்றுகையிட்ட மாதிரி ஒரு சினாரியோலாம் தயவு செய்து இனிமேல் பண்ணாதீங்க. உங்களை கண்டித்து பேசணுங்கிறது என் ஆசை கிடையாது. நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா நாங்கள் கண்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தயவு செய்து ஒழுங்காக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து தாவேகா சார்ந்து ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.